லிஃப்ட் வேலை செய்யாதது கூட ஒரு வகையில நல்லது தான் இல்ல? ஏன் அப்படி சொல்றீங்க? சும்மா சொன்னேன். அதித்தி, இத வாசல்ல ஊத்திட்டு வாமா. மாப்பிள உள்ள வாங்க. மது வாமா. உள்ள வாங்க. என்னாச்சுமா, மாப்பிள்ளைக்கு இப்படிவே இருக்குது? அப்பா, வழக்கம் போல லிஃப்ட் ஒர்க் ஆகலப்பா. படி ஏறி வந்தோம். ஐயோ, என்னம்மா இது? சாரி மாப்பிள்ள. மதுமிதா, நீங்க சாரி கேட்டது பத்தாதுன்னு இப்ப மாமாவும் சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. மாயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனே. மாயா, தல தீபாவளிக்கு நாங்க இங்க வந்திருக்கோம்னா நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போயிருக்கணுமே, போலியா? என்னாச்சுமா? அது மாமா, அத்தை ரொம்ப கம்பல் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க. ஆனா நீங்கெல்லாம் இங்க வர்றதுனால எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இங்கேயே கொண்டாடிடுவோன்னு மாயா சொன்னா. ஆமாண்ணே, கரெக்ட். அக்கா, யார்கிட்ட கதை விடுற? அங்க எல்லாரும் ஃபாரின் போயிட்டாங்க. இதுல உன் மாமியாரே உனக்கு ஃபோன் பண்ணி கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்களா? விடுக்கா, மானத்தை வாங்காத. வேற வழி இல்ல, 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும்ல. இது அப்படியே லூஸ்ல விடுக்கா. அதித்தி, எல்லாரும் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. அதித்தி, இரு நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணலாம். அக்கா, நீ பேசிட்டு இரு, வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், இரு நானும் வரேன். மதுமிதா, ஒரு நிமிஷம். நான் எங்க இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இங்கேயும் அப்படிதான். இங்க எனக்காக அது வேணும் இது வேணும்னு யாரையும் தொல்லை பண்ணாதீங்க. மாப்பிள, நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். மது கொடுக்குறேங்க, கொடுக்குறேன். இருக்கட்டும்பா. என்ன மது? மாயா, என் போன் சார்ஜர் பாத்தியா? ஜீவா, சொல்லு மாயா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு மாயா, நம்ம அப்புறமா பேசலாம். பேசணும்னு சொல்றேன்ல. சரி சொல்லு. இது பாரு ஜீவா, இப்போ உன் அம்மா வருவாங்க. உன்கிட்ட வந்து மாப்பிள்ள வந்திருக்காரு, அவரோட வீட்ல வசதியா வாழ்ந்தவரு. உங்க ரூம்ல மட்டும்தான் ஏசி இருக்கு. அதனால உங்க ரூம்ல மதுமிதாவும் மாப்பிள்ளையும் இருக்கட்டும். நீயும் மாயாவும் ஏ ரூம்லயோ இல்ல ஹால்லயோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஏய், என்ன? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன அப்படியே நிக்கிற? சரி மாயா, ஆனா பின்னாடி நடக்க போறதெல்லாம் எப்படி உனக்கு முன்னாடியே தெரியுது? பின்னாடி நடக்க போறத நான் முன்னாடியே சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ பின்னாடி என்ன செய்யணுங்கிறத நான் இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன ஆனாலும்
நம்ம ரூமை விட்டு கொடுக்கவே கூடாது, புரியுதா? இது பாரு ஜீவா, என்னால ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. அம்மா சொன்னாங்க அது இதுன்னு ஏதாவது ரீசன் சொன்னேன், அவ்வளவுதான். ஜீவா, அம்மா மாயா நீயும் இங்க தான் இருக்கியா? ஜீவா, ஒரு முக்கியமான விஷயம்டா. மாப்பிள்ளை வந்திருக்காரு. அவர் வீட்டுல எல்லா வசதியோடையும் வாழ்ந்தவர். வீடு முழுக்க ஏசி. ஆனா இங்க ஏசி இருக்கிறது உங்க ரூம் மட்டும்தான். உனக்கே தெரியும், நம்ம மாப்பிள்ளையால ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நம்ம மாப்பிள்ளை கல்யாணத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனால சொல்லுங்கம்மா. இல்ல, உங்க ரூம்ல மாப்பிள்ளையும் மதுமிதாவும் தங்கிக்கிட்டுமே. நீங்க 2 பேரும் எங்க ரூம்லயோ இல்ல ஹால்லயோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். அம்மா சொல்லுடா. மாயா, என்ன? அக்கா கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் நான் ஃபாரின் போயிட்டு வரும்போது நானும் அக்காவும் ஹாலில் உட்காந்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம். ரொம்ப ஜாலியா இருப்போம். இப்போல்லாம் அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. அதனால இன்னைக்கு நானும் அக்காவும் ஹாலில் ஜாலியா பேசிட்டு இருக்கோம். அம்மா, மாயாவும் மாமாவும் எங்க ரூம்ல இருந்துகிட்டோம். அவளுக்கும் அவங்க அண்ணன் கூட பேசணும்னு ஆசை இருக்காதா? அது எப்படிப்பா சரியா வரும்? அதெல்லாம் சரியா வரும்மா. என்ன ஜீவா, சீரியஸ் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு? இல்ல மாமா, மாயாக்கு உங்ககிட்ட நிறைய பேசணுமா. அவ கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எதுவும் பேசலையா. அதனால உங்க கூட ரூம்ல தங்கணும்னு ஆசைப்படுறா மாமா. அப்படியா மாயா? ஆமாண்ணே. மாயா, பக்கத்துல இருக்கும்போது உனக்கு என்கிட்ட பேசுறது கூட நேரம் இருக்காது, கண்டுக்கவே மாட்டேன். ஆனா இப்போ கல்யாணமாய் வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ற? அப்போ நீங்களும் மாயாவும் ஜீவா ரூம் எடுத்துக்கோங்க. ம், சரி. வா மாயா. மது, என்னடி இதெல்லாம்? ஏய், நீயும் மாப்பிள்ளையும் வேணா எங்க ரூம்ல இருந்துக்கோங்களேன். ஆமாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீங்க போய் படுங்க. நானும் ஜீவாவும் ஹால்ல படுத்துக்கிறோம். ஏய் வாடா. சரிக்கா. ஏய் ஜீவா, இருக்கிறது ஒரு ஏசி ரூம். மாயா ஏசி ரூமை விட்டு வரமாட்டா நீ சொல்லிட்ட. அதுக்காக தானே நீ அக்கா சென்டிமெண்ட் பிட்ட போட்ட. என்னக்கா பண்றது, 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல. பயங்கரமான ஆள் தான் நீ. அக்கா அப்புறம் மாயா என்ன சொல்றா? மாயா ஓகே தான்க்கா. ஆனா சில விஷயம்லாம் எது கரெக்ட் எது தப்புன்னு அவளுக்கு தெரியல. அவ வளர்ந்த விதம் அப்படிக்கா. மத்தபடி அவ ரொம்ப நல்லவ. சின்ன குழந்தை மாதிரியே இருக்கா. ஒய்ஃப் கிட்ட நம்ம குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படிக்கா? எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம 1000 குத்தம் கண்டுபிடிக்கலாம். அக்கா, ஒரு சின்ன குழந்தை தப்பு பண்ணும்போது அதை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோன்னு வையேன், அது பெரிய குத்தமாவே தெரியாது, லைஃபே இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும். நான் அப்படிதான் மாயாவை ட்ரீட் பண்றேன். எனக்கு மாயா ஒரு குழந்தை மாதிரிக்கா. பெரிய ஆளாயிட்ட நீ, கலக்கிறப்போ. சொல்லு மாயா, லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகேண்ணே, எவ்ரிதிங் இஸ் குட். அண்ணே, நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுங்க, காலையில பேசிக்கலாம். நோ நோ நோ, ஐ எம் ஆல் ரைட், இட்ஸ் ஓகே. அப்புறம் ஜீவா உன்னை எப்படி பாத்துக்கிறான்? ஜீவா என் மேல உயிரே வச்சிருக்கானே. லவ் பண்ணும்போது எப்படி இருந்தானோ இப்பவும் அப்படியே தான் இருக்கான். என் மேல நல்ல உயிரா இருக்கான். யார் மேலயும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஆனா இந்த இந்த வீடு தான். அண்ணா, அண்ணா, சாரி சாரி, என்ன சொல்லிட்டு இருந்த? உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன், நீங்க தூங்குங்க. இல்ல இல்ல, நீ சொல்லு சொல்லு. இல்லண்ணா, இந்த வீடு ரொம்ப சின்னது.
அங்க அவ்வளவு பெரிய வீட்ல இருந்துட்டு இங்க வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. சரி, உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? மாமா எப்படி இருக்காரு? என்னக்கா சிரிக்கிற? மாயா குட்டி குழந்தைனா அவர் கொஞ்சம் பெரிய குழந்தை, அவ்வளவுதான் வித்தியாசம். என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, அவருக்கும் சந்தோஷ்க்கும் நடுவுல ஒரு ப்ராப்ளம் ஆகி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு நாள் தான் எல்லாம். ஆனா அதுக்குள்ள இவர் சந்தோஷ் வீட்டு வாசல்ல நின்னு ஃபீல் பண்ணதை நீ பாத்திருக்கணும். சந்தோஷ நினைச்சு அவ்வளவு அழுதாரு. அவர் அழறத பார்த்து எனக்கே பாவமா போயிடுச்சு. ஆனா ஆபீஸ்ல அவர் மொத்தமா வேற ஒரு ஆளு. பிசினஸ்ல முடிவெடுக்கிறதாகட்டும், டீல் முடிக்கிறதாகட்டும் சான்ஸே இல்ல. அதே சமயம் அம்மா தங்கச்சின்னு வந்தா அவர் ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுறாரு. அத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஃபீல் ஆயிடும். நல்ல மனுஷன்டா உன் மாமா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, சீக்கிரமே அந்த சென்டிமெண்ட் வட்டத்துக்குள்ள நீயும் வந்துருவ. அங்க மாமா சென்டிமெண்ட்ல கலக்குறாருன்னா இங்க மாயாவோட டெய்லி ஒரு காமெடி தான். என்னடா சொல்ற? அதை ஏன் கேக்குற? நைட்டு ஏசி இல்லாம தூக்கம் வரலன்னு இவ பாட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம ஏசி ஆர்டர் பண்ணிட்டா. ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன, ஒரு மாதிரியா அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணி அவளுக்கே தெரியாம ஒரு ஏசி வாங்கி அவளுக்கு சர்ப்ரைஸா கொடுத்தோம். மாயாவால அம்மாக்கும் அப்பாக்கும் தாக்க அப்பப்ப பிபி ஏறும். அப்பா ஒரு மாதிரி சமாளிச்சிருவாரு, அம்மா ஒரு ரூட்ல அப்படியே போவாங்க, நான் இப்படியே போயிட்டு இருக்கேன்க்கா. இப்படிதான் வீடு ஓடுது. என்னடா என்னென்னமோ சொல்ற? ஆனா அக்கா, யோசிச்சு பார்த்தா பெர்ஃபெக்ட் மேட்ச்னு இங்க யாரும் இல்ல. மத்தவங்கள சொல்றோமே, நாம மட்டும் ரொம்ப கரெக்டா சொல்லு? மேட் ஃபார் ஈச் அதர்னு இங்க யாருமே கிடையாதுக்கா. நம்ம பார்ட்னருக்கு ஏத்த மாதிரி நாம தான் நம்மள மாத்திக்கணும். மத்தபடி மாயா ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. அப்பப்ப ஏதாவது படபடன்னு பேசுவா, ஆனா எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பா. என்னடா உனக்கு இப்படி வேர்க்குது? அது இப்ப கொஞ்ச நாளா உடம்பு ஏசிக்கு பழகிருச்சுல்ல, அதான் வேர்க்குது. அங்க பாரு, என் பொண்டாட்டி ஜாலியா ஏசியில தூங்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, இன்னும் 10 நிமிஷத்துல உன் பொண்டாட்டி வெளியே வந்துருவா. என்னக்கா சொல்ற? என் பொண்டாட்டி தான் எப்பவும் ஜோசியம் சொல்லுவானா, இப்ப நீ அவள மாதிரியே சொல்ற? அதெல்லாம் அப்படிதான்டா, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. ஆனா அக்கா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. என்ன ஆனாலும் அவ ஏசி ரூமை விட்டு வெளியே வரமாட்டா. கண்டிப்பா வருவா. எவ்வளவு பெட்டு? அக்கா, என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். பெட்டெல்லாம் கட்டி நீ தோத்து போவாத, சொன்னா கேளு. டேய், என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பெட்டு 100 ரூபா. ரெடியா? 200 ரூபாய் பெட். பெட் பாத்துடலாம். 10 நிமிஷம். Your time starts now. ஓகே, பாத்துடலாம். ஐயோ, என்ன இப்படி கொரட்ட விடுறாரு? ஐயோ, என்னக்கா, நீ சொன்ன டைம் முடிய போகுது. 200 ரூபாய் எடு. தம்பி, கொஞ்சம் అక్కడ చూడు చూడు. ஜீவா, என்னாச்சு மாயா? ஒன்னும் இல்ல அண்ணி, நான் இங்க ஜீவா கூடவே படுத்துக்கிறேன். நீங்க உள்ள அண்ணன் கூட படுத்துக்கோங்க. இல்ல இல்ல, நீ ஏசில உள்ளே போய் படுத்துக்கோ. இங்க ரொம்ப வேர்க்கும்னு. இல்ல பரவாயில்ல அண்ணி, நான் இங்கே படுத்துக்கிறேன்.
எப்படிக்கா? அது உன் பொண்டாட்டிக்கு உன் மேல அவ்வளோ லவ். இங்க வாயேன். பாய், குட் நைட். எப்படி சொல்லிருப்பாங்க? ஷோ. ச்சே. மது, மதுமிதா, என்னெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன்னை கேட்கறதுக்கு முன்னாடி நீ என்ன கேக்குறியா? 2 மாசமா ஒரு ஃபோன் பண்ணியா நீ? ஏய் சாரி டி, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், தப்பா நினைச்சுக்காத. சரி பரவாயில்ல. நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா? தெரியலல்ல? தல தீபாவளிக்கு நான் என் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். வாவ், சூப்பர் டி. நீ ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்த, பண்ணல. அதான் நானே பண்ணிட்டேன். ஒரே வேலை டி, சாரி. ஆமா, நீ நாளைக்கு ஃபுல்லா இங்க தானே இருப்ப? ஆமா, தீபாவளிய நம்ம அபார்ட்மெண்ட்லயே என்ஜாய் பண்ண போறேன். சரி மது, அப்போ நம்ம நாளைக்கு நேர்ல பார்த்து பேசலாம். சரிடி, பாய். ஓகே பாய். இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்றது? என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். மதுவா? மது தானே? ஆமா, மதுதான். அவளுக்கு என்னவா ஃபோன்லாம் பண்றா? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கால் பண்ணா. ஆமா, மதுக்கு தல தீபாவளி ஆச்சு, இந்நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கணுமே, வரலையா? ஏய், நாம தீபாவளி கொண்டாடுறத பத்தி யோசிக்காம மது என்ன செய்யறான்னு நீ ஏன் யோசிக்கிற? அது சரி, ஏதாவது வேலை இருந்தா தானே அதை பத்தி யோசிக்க முடியும். சும்மா வெட்டியாவே இருந்தா யார் வீட்டுல தல தீபாவளி, யார் எங்க வராங்க, என்ன பண்றாங்கன்னு தான் யோசிக்க தோணும். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. மதுமிதா தீபாவளிக்கு வராளா இல்லையா? இல்ல, மது இங்க வரலையாம். அவ உங்க ஹஸ்பண்ட் வீட்லயே தீபாவளி கொண்டாட போறாளாம். போதுமா? பொய், அப்பட்டமான பொய். மது எப்போ வந்துட்டா. மத்தியானம் கடைக்கு போகும்போதே நான் பார்த்தேன், அவ்வளோ ஹஸ்பண்டும் கார் வந்து இறங்கினாங்க. ஆனா நீ மது வரலன்னு சொல்ற, என்ன ஸ்ருதி? கிரண், நான் இப்பவே உன்கிட்ட தெளிவா சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. மதுமிதா சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறதுக்காக இங்க வந்திருக்கா. நீ சும்மா அவ முன்னாடி போய் நின்னு அவளை தர்ம சங்கடமா ஃபீல் பண்ண வைக்காத, புரிஞ்சுதா? ஹேய், நீ ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ இன்னும் பழசு நினைச்சு பேசிட்டு இருக்க. பழசையே நினைச்சுக்கிட்டு அவளை பத்தி பேசுறதெல்லாம் நான் இல்ல, நீதான். நீ அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணது, என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு அவ மனசுல நீ இருக்கியான சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் விட்டு போட்டு பாக்குறது, இது எல்லாமே நீதான். அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் உன்னை விட எல்லா விதத்திலையும் பெட்டரா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. கல்யாணம் ஆயிடுச்சு ஓகே, ஆனா சந்தோஷமா இருக்காளா?
அதில் பணம் மட்டும் சந்தோஷத்தை கொடுக்காதுல்ல, அதை சொன்னேன். நீ பேசுற விதமே சரியில்லை. திரும்பவும் சொல்றேன், நீ மட்டும் மதுவை போய் பார்த்து பேசுனன்னு எனக்கு ஏதாவது தெரிஞ்சது. ஏம்மா தாயே, எனக்கு அப்படிலாம் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, சரியா? நீ போய் உன் வேலையை பார். போ போ.